வணக்கம் நேயர்களே. இன்றைய ஜெயா டிவியின் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். புத்தாண்டுனாலே நம்ம நிறைய பலகாரம் செய்வோம், பாயாசம், பச்சடி, விதவிதமான சமையல். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புது வருஷம் ஆரம்பிக்குதுன்னா அறுசுவையும் நம்ம உணவில் இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி உணவு வகைகளாக நிறைய செய்வோம். ஸோ இன்றைக்கி நான் முதல்ல எடுத்துருக்கிறது ஒரு பாயாசம். நிறைய பாயாசம் செய்வோம். இன்றைக்கி நம்ம வழக்கமாக நம்மளுடைய ஸ்பெஷலான சிறுதானியத்தில் கம்பு சேமியா வச்சு பாயசம் பண்ண போகிறேன். அது தவிர பார்த்திங்கன்னா அந்த பாயசத்தில் முக்கனியும் சேர்த்து பண்ண போகிறேன். ஏன்னா குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆகட்டும், கேரளாவோட விஷு ஆகட்டும், இந்த முக்கனிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு பாயாசம். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், முள்ளங்கி தயிர் பச்சடி. இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கம்பு சேமியா முக்கனி பாயாசம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். கம்பு சேமியா முக்கனி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு சேமியா 100 கிராம், காய்ச்சிய பால் 1/2 லிட்டர், கண்டன்ஸ் மில்க் 50 ml, நெய் 1 மேஜை கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பலாச்சுளைகள் 5, பொடியாக நறுக்கிய வாழைப்பழம் 1, பொடியாக நறுக்கிய மாம்பழம் 1 கப். கம்பு சேமியா முக்கனி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சேமியா எல்லா சிறுதானிய சேமியாவும் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கிது. நான் இன்றைக்கி ஏன் கம்பு எடுத்தேன் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் கம்பு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடல் குளிர்ச்சி ஆகும். ஸோ அதனால் ஒரு பாயாசமே கம்பு சேமியா வச்சு பண்ணலாமேன்றனால தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அது தவிர முக்கனிகளுக்கும் இந்த புத்தாண்டில் ரொம்பவே ஸ்பெஷலான இது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் கேரளாலையும் இந்த முக்கனிகள், அதுக்கு தவிர பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, பூ அதெல்லாம் வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுருவாங்க. இந்த வருஷ பிறப்போட வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்குள்ளே தான் கண் திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கனி நோக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை காலையில் எழுந்தோடனே பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல சுபிட்சமாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு ஐதீகமாக தென் மாவட்டங்களையும் கேரளாலையும் இது ரொம்பவே ஸ்பெஷல் இது. ஸோ அதனால் அந்த முக்கனி வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ணலாமேன்னு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை கரைசலும் சேர்த்து இது கூட பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு வாணலி எடுத்து அடுப்பில் வச்சு சூடாக்குங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவை வறுக்கிறதுக்காக தான். எப்போவுமே நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான், சேமியா பாயசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். நெய் சூடானோடனே இந்த சேமியாவை அதில் போட்டுக்கோங்க. நல்லா இதை வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ எல்லா சிறுதானியம் அதே மாதிரி கொள்ளு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேமியாவாக கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கி நிறைய டிஷ்ஷஸ் இதில் பண்ணலாம். நார்மலாக நம்ம சேமியாவை எப்படிலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சிறுதானிய சேமியாவையும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேமியா ஒரு 100 கிராம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அந்த அளவு கூட கூட பாலோட அளவையும் நீங்கள் கூட்டிக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ பால் கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை அதில் சேர்த்துடலாம். நல்லா பாலில் சேமியாவை வேக விடுங்க கொஞ்சம்.
சேமியா இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க்கு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்கலைன்னா இப்போ வந்து நீங்கள் சர்க்கரை இதோட சேர்த்துக்கோங்க. பட் வெல்லம் சேர்க்குறதா இருந்ததுன்னா வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் இதோட சேர்க்கணும். நீங்கள் ரெண்டும் சூடாகவே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு போயிடும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சேர்த்துட்டு முதல்ல இந்த பலாப்பழத்தை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தபடி அந்த வாழைப்பழம், பொதுவாக இந்த மாதிரி பாயசத்தில் வந்து பழம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி பழம் வந்து பாயசத்தில் சேர்க்காதீங்க. நம்ம அரைச்சி சேர்க்குறதா இருந்ததுன்னா நல்லா சாஃப்டான பழமாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. பட் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைப்பழம் வந்து எதுனாலும் சேர்க்கலாம். இந்த பழம் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. கடைசியாக மாம்பழம். இப்போ நம்ம எல்லா பழங்களையும் இதோட சேர்த்துட்டோம் பாயாசத்தில். இப்போ எல்லாம் கலந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பழங்கள்லாம் சேர்த்தோம். நல்லா பாருங்கள், ரொம்ப கொதிக்க வேண்டாம், லேசாக கொதி வந்தால் போதும். நம்மளுடைய சேமியா ஏற்கனவே வெந்தாச்சு. முதல்ல போட்ட பலாப்பழமும் நல்லா வெந்திருக்கும். ஸோ பழம் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கம்பு சேமியா முக்கணி பாயாசம் தயாராகிருச்சு. அடுத்து நம்மளுடைய ஆரோக்கிய உணவில் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி தயிர் பச்சடி. முள்ளங்கி தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய முள்ளங்கி 1 கப், தயிர் 1 கப், கடுகு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, சீரகப்பொடி 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 3 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1. இப்போ நம்ம முள்ளங்கி தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். பொதுவாக வந்து ஒரு பண்டிகை நாளில் நம்ம நிறைய விருந்து சாப்பாடு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பச்சடி பண்ணுவோம்.
அந்த பச்சடி வந்து ஒன்று காய்கறி சேர்த்து நம்ம புளி பச்சடி மாதிரி பண்ணுவோம், இல்லைனா தயிர் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விருந்துலேயுமே வந்து தயிர் பச்சடிக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு வந்து நல்லாவே தணியும். அதே தவிர பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க காய் வந்து முள்ளங்கி. முள்ளங்கி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ரொம்ப சத்தான காய், நிறைய நீர் சத்து நிறைந்த காய். ஆனால் வந்து இதனுடைய வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் வந்து இந்த முள்ளங்கி சாப்பிட்னாலே ரொம்ப யோசிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தயிர் பச்சடி இல்லை இந்த துருவி வந்து அதை சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வர்ற அந்த வாசனை வந்து இல்லாமலே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த தயிர் பச்சடியோட டேஸ்ட் வந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து முள்ளங்கி வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஆனால் அந்த வாசனை பிடிக்காதவங்களுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக வதக்குறது. இப்போ இதை ரொம்ப வதக்க போகிறது இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா லேசாக தான் வதக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய சத்துக்கள் ஒன்றும் குறைய போகிறதில்ல. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதை வந்து இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முள்ளங்கி வந்து தாராளமாக நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த வெங்காயம், இந்த இஞ்சி துருவல்ல 1 ஸ்பூன். அந்த முள்ளங்கியோட வாசனை வந்து நீங்கள் இஞ்சி சேர்க்கும் போது இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து சிலருக்கு வந்து வாய்வுத்தன்மையை உண்டாக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதில் இஞ்சி சேர்க்குறோம். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இது கொஞ்சம் வதங்கட்டும். உங்களுக்கு இந்த முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போனால் போதும். இப்போ இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகள்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கூட வேர்வையில் அப்புறம் வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலாகட்டும் நாக்கு எல்லாமே ரொம்ப வறண்டு போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கும் போது அந்த வறட்சி வந்து இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு எல்லா சத்துக்கள், அதாவது இழந்த சத்துக்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த நீர் சத்து நிறைந்த காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் போதுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இந்த மாதிரி காய் வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தயிரோடு சேர்க்கணும். நீங்கள் சூடாகவே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில நேரங்கள் வந்து தயிர் வந்து தனித்தனியாக நிற்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அந்த பச்சடி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிறத நம்ம ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தயிரோடு சேர்த்து எப்படி பச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெயா டிவியின் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம முள்ளங்கி, நல்லா துருவன முள்ளங்கியோட இஞ்சிலாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம தயிரோடு அதை முதல்ல மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தயிர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளிக்காத தயிர். இப்போ இந்த தயிரோட இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கி வதக்கும் போது உப்பு போடலை. இப்போ தயிரோடு சேர்த்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இல்லை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
நீங்கள் வதக்கும் போதே உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருளாக வதக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டுரும். அதனால தான் நான் அப்போ உப்பு போடல. இப்போ பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் அடுத்து கொஞ்சம் சீரகப்பொடி. இந்த சீரகம் சேர்க்கறதுனால இந்த முள்ளங்கியில் இருக்கிற வாயுத்தன்மை வந்து நம்மளுக்கு வராது. சீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எந்த ஒரு தயிர் பச்சடியுமே வந்து நீங்கள் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்து அதோட சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட மனமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிடலாம். கடாய் சூடானவுடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பரிமாற போகிறீங்களோ அதில் முதல்ல ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க தயிர், முள்ளங்கி துருவல். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிச்சதை இந்த தயிர் பச்சடி மேலே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி, இன்னும் கொஞ்சம் சீரகப்பொடி. இப்போ நம்மளுடைய முள்ளங்கி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டு எப்போவுமே. பொதுவாக வந்து முள்ளங்கி ரொம்பவே நல்லது உடம்புக்கு, நிறைய நீர் சத்தில் அது நிறைய. அது தவிர பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த முள்ளங்கி சாறுக்கு உண்டு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க உணவில் வந்து நிறைய முள்ளங்கி சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே நல்லது. ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க முள்ளங்கியை சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ இந்த முள்ளங்கியில் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறது வாயுத்தன்மை நிறையா, அதனால் எனக்கு சாப்பிட பிடிக்கிறது இல்லைன்னு. நீங்கள் வந்து அந்த எப்போ முள்ளங்கி சமைக்கும் போதும் அதில் நல்ல இஞ்சி துருவல், கொஞ்சம் சீரகம், பூண்டு அதெல்லாம் சேர்த்து சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வாயு பிரச்சனை வரவே வராது. ஸோ இப்போ இந்த தயிர் பச்சடி பண்ண மாதிரியே நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக நான் முதலே சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சொரக்காய் இது எல்லாமே சேர்த்து இதே மாதிரியே பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய நெல்லிக்காயும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு இந்த தயிரோடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், யாருமே வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தயிர் பச்சடி நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம 2 உணவுகள் பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக 2 பார்த்துருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது கம்பு சேமியா முக்கணி பாயாசம், அடுத்து நம்ம பார்த்தது முள்ளங்கி தயிர் பச்சடி. இது 2 எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். கம்பு சேமியா முக்கணி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் சூடான உடனே அந்த கம்பு சேமியாவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சூடு பண்ணுங்கள். பால் கொதிக்கும் போது இந்த வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதோடு சேர்த்து நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. திரும்ப ஒரு கொதி வரும்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பலாப்பழம் சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாம்பழம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவி நல்லா எல்லாம் சேர்ந்து வரும்போது இறக்குனிங்கன்னா உங்களுடைய கம்பு முக்கணி பாயாசம் தயார். அடுத்து முள்ளங்கி தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம்.
நல்லா முள்ளங்கி எடுத்து தோல் சீவி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே துருவின முள்ளங்கி, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை வாசனை லேசாக போகிற அளவுக்கு வதக்கி அதை ஆற விட்டு வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த தயிரை நல்லா கலந்துட்டு அது கூட இந்த வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி துருவல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அந்த பச்சடிக்கு மேலாப்பில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், சீரகப்பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து அலங்கரிச்சிங்கன்னா உங்களுடைய முள்ளங்கி தயிர் பச்சடி தயார். என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக கம்பு சேமியா முக்கனி பாயாசமும் முள்ளங்கி தயிர் பச்சடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.